ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு அரவுண்ட் த வேர்ல்ட் ஆஃப் கிரிக்கெட். இன்னைக்கு அரவுண்ட் த வேர்ல்ட் ஆஃப் கிரிக்கெட்டில் ஏகப்பட்ட ஐட்டம்ஸ் இருக்குது. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஐட்டம்ஸ் இந்தியன் கிரிக்கெட் தரப்புலேருந்து. அதே மாதிரி பேரில் வச்சாம் பாடுறா ட்விஸ்ட்டு அப்படின்னு SA20 அப்படின்னு ஒன்று வச்சுருக்காங்க. யாருக்கு 20 வயசு, எனக்கு 20 உனக்கு 18 அப்படின்னு சொல்கிற மாதிரி SA20 அப்படின்னு அந்த லீக் ஸ்டார்ட் ஆக போகுது. அந்த லீகை பற்றி சில சாலியன்ட் ஃபீச்சர்ஸ் அண்ட் பாயிண்ட்ஸ் இன்னைக்கு நான் கொண்டு வர போகிறேன். அதே மாதிரி பும்ராஸ் ஆப்சன்ஸ். பும்ரா வந்து ரொம்ப நாள் கழிச்சு ஆல்மோஸ்ட் ஒரு 6லேருந்து 8 மாதம் கேப்புக்கு அப்புறமா அவருக்கு ஸ்ட்ரெஸ் ரியாக்ஷன் இருந்தது பேக்கில். அதுக்கப்புறமா கம்பேக் பண்ண போகிறாரு அப்படின்னு நினச்சோம். இல்லை, கம்பேக் இல்லை, கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க அப்புறமா வாங்க அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்காங்க ஒரு டிசிஷனு. அது எவ்வளோ முக்கியமான டிசிஷன் சொல்ல போகிறேன். அதே மாதிரி வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப்போட ஃபைனல் குவாலிஃபிகேஷன் சினாரியோஸ் வெரி நீட்லி பிளேஸ்ட். மொத்தமாக ஒரு 3-4 டீம் தான் ரேஸில் இருக்காங்க. அந்த சினாரியோஸாக ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதே மாதிரி ஆப்வியஸ்லி டைரியில் நோட் பண்ணி வச்சிருக்கேன். இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னன்னா, இந்தியாவோட 3rd T20 பவர் பிளே பேட்டிங் இண்டெக்ஸை பற்றி மென்ஷன் பண்ணலாம். சூரியகுமார் யாதவ் கலக்கி எடுத்துட்டாரு. பட் ஸ்டில் ஹெட்லைன்ஸ் எப்படி படிக்கணும்னா, ஸ்கைஸ் 100 அண்டர்லைன்ஸ் இந்தியா சீரீஸ் ட்ரைம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஆனால் அது மட்டுமே கதை கிடையாது. நம்ம எப்போவுமே இந்த ஹெட்லைன்ஸை பார்த்தே பாதி விஷயத்தை படிக்கிறதுனால நிஜமாக அந்த இடத்துல யார் ரோல் பண்ணியிருக்காங்க நமக்கு தெரியாமல் போயிடும். அதை பற்றி நீ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். தேங்க்யூ. பொதுவாக நம்ம ஒரு 2-3 படத்தை எடுத்துக்கலாங்க. ஒரு பாஷா படத்தை எடுத்துக்கலாம் அப்படின்னு உடனே கமல்ஹாசன் ஃபேன்ஸ்லாம் கேட்பாங்க. அதே மாதிரி ஒரு கமலோட படம் அவ்வேஷன் மூவி எடுத்துக்கலாம். விஜயோட படம் கில்லி எடுத்துக்கலாம். அப்புறம் அப்போ விஜய் சொல்லியாச்சு, அப்போ அஜித்தும் சொல்லி ஆனமே. அஜித்தோட படம் வில்லனை பற்றி சொல்லிடலாம். இந்த 4 படத்துலையும் நம்ம கேரக்டர்ஸ்லாம் எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பாஷா படத்தில் ரகுவரன் இல்லாமல் அந்த படம் கிடையாது. ஆனால் எல்லாரும் யாருக்காக பார்ப்பாங்க? ரஜினிக்காக. நம்ம ரகுவரனை மறந்துட்டோம்னு சொல்ல வரல, அவர் குரூஷியல் ரோல் ப்ளே பண்ணியிருக்காரு. அவ்வை சண்முகி, டெல்லி கணேஷ், அவரை எல்லாருமே ஈஸியாக மறந்துடலாம். ஏன்னா கமல் வந்து அந்த மாதிரி வேடம்லாம் போட்டிருக்காரு. இன்ஃபேக்ட் ஜெமினி கணேசனை மறந்துடுவாங்க பண்ண அந்த ரோலுக்காக. இப்படியே சொல்லிக்கிட்டே போகலாம். விஜய் படத்தில் கில்லி விஜய்க்காக தான் எல்லா ஃபேன்ஸும் பார்ப்பாங்க. பிரகாஷ்ராஜ், அதே மாதிரி ஓட்டேரி நரி, அவர் ரோலெல்லாம் கூட மறந்துடுவாங்க. வில்லன் படத்தில் எல்லாரும் அஜித் டபுள் ஆக்ஷன் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் சின்னதாக நம்ம இவர் கருணாஸ் அந்த ரோலை ப்ளே பண்ணுவார். அழகாக அந்த அப்படியே நொண்டி வருவார். அந்த ரோலெல்லாம் வந்து நம்ம மிஸ் பண்ணாமல் நிறைய பேர் அதை அப்படியே டக்குன்னு மறந்துடுவாங்க ஒரு பீரியட் ஆஃப் டைம். அதே மாதிரி தான் நிறையா தடவை இந்தியன் கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் நியூஸ் எப்படி இருக்கும்னா, இந்த 3rd T20 இந்தியா கலகிட்டாங்க. 228 அடிச்சாங்க. சூரியகுமார் யாதவ் 100 அடிச்சாரு. அவரை பற்றி நம்ம பேசி தள்ளியாச்சுங்க. வேற மாதிரி பிளேயர், எக்கச்சக்க ஆப்ஷன்ஸு. 360 மொத்த கிரவுண்டி சுற்றி காட்டுறாரு. பாதி நேரம் பின் பக்கமே சுற்றி காட்டுறாரு. ஆனால் அவரை பற்றி என்ன சொல்லிட்டாங்க? சூரியகுமார் ஸ்கைஸ் 100 அண்டர்லைன்ஸ் இந்தியாஸ் என்வியபிள் ஹோம் ரெக்கார்ட் அப்படின்னு ஹெட்லைன்ஸ் வந்துருச்சு. ஸோ ஹெட்லைன்ஸ் மட்டுமே படித்து ஒரு விஷயத்தை கன்சியூம் பண்ணுறவங்க எத்தனையோ பேர் இந்தியாவில் இருக்காங்க. ஏன் இப்போ ரீசெண்டாக கூட ஒரு நியூஸ் ஆர்டிக்கல் எழுதுனாங்க சென்னையிலேயே. ஹெட்லைன்ஸை படிச்சிங்கன்னா பா அப்படின்னு தோணும், உள்ளே படிச்சிங்கன்னா ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால உள்ளே இருக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. நம்ம உள்ள அந்த சின்ன ரோல் பண்ணுறாங்கல்ல, அந்த ரோல் பண்ணுறவங்கள நம்ம அப்ரிஷியேட் பண்ணலன்னா ஒரு 3 மேட்ச்க்கு அப்புறம் அவங்கள மறந்துடுவோம். இந்த இம்பார்ட்டன்ட் இன்னிங்ஸ்க்கே யார் ஏணிப்படி வச்சாங்க, அந்த மாதிரி ஒரு பிளேயரை பார்த்துருக்கேன். எனக்கு ரொம்ப நாளாகவே இவர் ஆடுற ஸ்டைலு, ரன் அடிக்கிறதுலாம் இல்லை, அவர் ஆடுற விதத்துக்காகவே, செல்ஃப்லெஸ்ஸாக ஆடுற விதத்துக்காகவே முதல் பேராக எழுதணும் எப்போவுமே லிஸ்ட்டில் அப்படின்னு நான் எப்போவுமே நம்பியிருக்கேன். ராகுல் திரிபாதி வாடச்செல்வம் கலக்கி எடுத்திருக்கடா. டெல்லி கணேஷ் அவ்வை சண்முகியில் ப்ளே பண்ண ரோல், ஜெமினி கணேசன் ப்ளே பண்ண ரோல் ரெண்டுத்தையும் சேர்த்து கலகிருக்க. இந்த மேட்ச் பவர் பிளே இண்டெக்ஸ் ஸ்கோர் இந்தியா அதை பார்த்தீங்கன்னா என்வியபிளாக இல்லை, ஒரு 15-16 தான் இருக்கு. ஆனால் ராகுல் திரிபாதி அதில் 12 பால். இன்டென்ட் சும்மா வேற மாதிரி இன்டென்ட் காமிச்சிருக்காரு. பால் லைட்டாக அலைஞ்சிச்சு. ஃபர்ஸ்ட் ஓவர் தில்ஷான் மதுஷங்கா போடும்போது இஷான் கிஷனுக்கு ஏதோ டெஸ்ட் மேட்ச் ஃபர்ஸ்ட் டே லார்ட்ஸில் போகிற மாதிரி பால் போச்சு. ராகுல் திரிபாதி வந்தார். இந்த படத்தில் படையப்பா படத்தில் சொல்லுவாங்களே லக்ஷ்மி ரஜினி கிட்ட, படையப்பா ரொம்ப நேரம் எடுத்துக்காத, சீக்கிரம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து சேரு அப்படிங்கிற மாதிரி போனதுலேருந்து அந்த அருவாலை கீழே வைக்கலங்க. இறங்கி பலார் இந்த பக்கம் விட்டார். இன்சைடு திக் இன்சைடு ஸ்கொயர் லைக் வழியாக கீஷின்னு போச்சு 4 ரன். அப்படியே ஸ்டெப் அவுட் பண்ணி திருப்பி ஃபாஸ்ட் பாலரை சார்ஜ் பண்ணினே இருக்காரு. இறங்கி பீட்டனாலும் திருப்பி சார்ஜ். இது என்ன பண்ணிடுச்சுன்னா, ஆன் அ ட்ரிக்கி விக்கெட் ஆன் அன் அதர் டே இந்தியா குட் ஹவ் ஃபவுண்ட் அவர் செல்ஸ் ஆன் 36 for 2 ஆர் 35 for 2 ஆர் ஈவன் 30 for 3. ஒரு ட்ரிக்கி சிச்சுவேஷன்லேருந்து சீரீஸ் டிசைடரில் மாட்டின்னு இருக்கிறதுக்காக ஒரு ஹெவி சான்ஸு. நீங்கள் கேட்கலாம் திரும்பி, ராகுல் திரிபாதி கூட தான் கையில் கொடுத்துட்டு போயிருக்கலாம். கரெக்ட். ஆனால் அவர் சுற்றுல போலரோட லெங்க்த் மாறிடுச்சு. கரெக்டாக மெதுஷங்கா போட்டு இந்த லெங்க்த்லேருந்து ஷார்ட்டாக போட்டார். திடீர்னு கில்லுக்கு மேலே போட்டார். கில் இன்ஃபேக்ட் வந்து அந்த அவருக்கு டெம்போ கிடைக்காம இருந்தது. சடனாக இவர் அடிக்க அவருக்கு 2 ஹாஃப் வாலி போட்டாங்க. அவர் தூக்கி ஒரு 6 இந்த பக்கம் அடித்தார். ஸோ ஓவரால் பவர் பிளே பேட்டிங் இண்டெக்ஸுக்கு ராகுல் திரிபாதி தான் மேஜர் ரீசன். இந்த 3rd T20 ஜெயிச்சு சீரீஸை நம்ம ஜெயிச்சதுக்கு சூரியகுமார் யாதவ் எவ்வளோ முக்கியமான ரீசனோ அதே அளவுக்கு முக்கியமான ரீசன் ராகுல் திரிபாதி. 35 of 15 ஈஸியாக மறந்துடலாம். சுப்மன் கில் கூட ஒரு 46 அடிச்சாரு. டக்குன்னு மறந்துட்டு போயினே இருக்கலாம்.
மறக்கக்கூடாதுங்க. மறக்குமா நெஞ்சம், மறக்கக்கூடாது நெஞ்சம். அப்போ தான் லாங் ரனில் இந்த மாதிரி ஆளுங்களை நம்ம எப்போவுமே ட்ரெஷராக பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி அரௌண்ட் த வேர்ல்ட் ஆஃப் கிரிக்கெட்டில் நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கில் டைவ் பண்ணலான்னு இருக்கேன். இந்த இம்பார்ட்டன்ட் டாபிக் மேட்சை பற்றி ஃபர்தராக பேசல அப்படின்னு கேட்பீங்க. அதுக்கப்புறம் என்னங்க, எல்லாரும் அவங்க ரோலை ப்ளே பண்ணாங்க. அந்த ரோலில் ஏதாவது சின்னதாக இன்வேல்யூபிள் கான்ட்ரிபியூஷன் இருந்தால் கண்டிப்பாக அந்த ரோலை நான் பிரிங் அப் பண்ணியிருப்பேன். பட் எல்லாரும் அவங்க ரோலை டு தி டீ ப்ளே பண்ணாங்க. இன்னும் ஒரு சின்ன எடுத்துக்காட்டு என்னன்னா, ஹார்திக் பாண்டியா ஜென்ரலாக அவுட் ஸ்விங் போடுவார், நச்சன் ரெட்டி இன்ஸ்விங்கர் போட்டார். 10 நிசங்காக்கு 10 தெரியுதா அப்படிங்கிற மாதிரி சக்குன்னு ஒரு இன்ஸ்விங்கரை போட்டார். அது ஒரு வெல்கம் சைன். ஹார்திக் பாண்டியா நல்லா அவுட் ஸ்விங் போடுறாரு, ஃபர்ஸ்ட் ஓவர் எடுத்து போடுறாரு. அது ரொம்ப குரூஷியல். ஒரு பேட்டிங் ஃபினிஷர், கேப்டன், ஃபர்ஸ்ட் ஓவர் போடுறாரு, 7th ஓவர் போடுறாரு, பியூட்டிஃபுல்லாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாரு ஒரு ஓவர்ஸை. ஒரு விக்கெட் டேக்கிங் ஆப்ஷனாக இருக்காரு ஃபர்ஸ்ட் ஓவரில். அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த 2 சின்ன ஸ்டோரி நிறைய பேர் பேச மாட்டாங்கன்னு 100% தெரியும். அதனால நான் சொல்லியிருக்கேன். அதுக்காக மட்டும் சொல்லலை, இது ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ட்ரெஷர். இதை நம்ம பாதுகாக்கணும். இவங்களெல்லாம் 3 மேட்ச் கழிச்சு மறந்துடலாம். திடீர்னு ராகுல் திரிபாதி 2 பால் அடிப்பார், அவுட் ஆயிடுவார். உடனே அவனை கழட்டுறா இவனை கழட்டுறா அப்படின்னு ஆரம்பிச்சிருவோம். அவர் ரொம்ப ஒரு முக்கியமான டூல். அதே மாதிரி ஹார்திக் பாண்டியா அப்படி டெவலப் ஆகிட்டு இருக்கிறது டாப் எக்ஸ்ட்ராடனரி டூல். அவர் செம்ம டேலண்டட் பவுலர்னு எல்லாருக்குமே தெரியும். ஸ்விங்கும் கொண்டு வந்திருக்காரு. சரி, இப்போ பும்ராவோட புல் அவுட்டை பற்றி பேசலாம். என்ன ஆயிடுச்சு, பும்ரா கம்பேக் பண்ணியிருக்காரு. ஒரு ஸ்ட்ரெஸ் ரியாக்ஷன் பேக்கில். பேக் இன்ஜுரிஸ்லாம் ரொம்ப ட்ரிக்கியான இன்ஜுரிஸுங்க. ஸோ ரொம்ப நல்லா பாதுகாக்கணும். பும்ரா வந்து T20 சீரீஸ்க்கு முன்னாடி, T20 வேர்ல்டு கப்புக்கு முன்னாடி அந்த இன்ஜுரி ஆனது வந்து ஒரு பெரிய செட்பேக் இந்தியன் டீமுக்குன்னு எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். இப்போ அவர் ரெக்கவர் ஆகிட்டார், NCAல போலிங் போட்டிருக்காரு. அவர் இந்த மேட்ச் ஜாயின் பண்ண போறாருன்னு ஒரு விஷயம் இருந்தது. அதான் இந்த 1 டே சீரீஸ்க்கு ஜாயின் பண்ண போறாருன்னு. அவர் NCAல போலிங் போட்டிருக்கும் போது சின்னதாக அவருக்கு ஒரு பேக் ஸ்டிஃப்னஸ், அதாவது அவர் போய் சொல்லியிருக்காரு, பேக்கில் கொஞ்சம் லைட்டாக பிடிச்ச மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே என்ன சொல்லிட்டாங்க, அதை பாருப்பா, இந்த வடிவேல் சொல்லுவார்ல, இது உங்கள் சொத்து அப்படின்னு அந்த பஸ்ஸில் எழுதியிருக்க மாதிரி இவர் இந்தியாவோட சொத்து. இந்த வேர்ல்டு கப் 50 ஓவர்ஸில் இந்தியாவுக்கு ஒரு ஹெவி சான்ஸ் இருக்கணும் அப்படின்னா அதுக்கு ஜஸ்பிரீத் பும்ரா ஆல் அவுட்டாக ஃபுல்லாக வந்து அங்கே விளையாடணும். அண்ட் ஃபுல் கும்ல ஃபுல் ஸ்டீமில் போடணுங்கிறது எனக்கு மட்டும் இல்லை, இந்தியன் டீம் மேனேஜ்மெண்ட்டுக்கும் சரி, எல்லா மக்களுக்கும் தெரியும். அதனால் இந்த ரைட் கால் ஹஸ் பீன் டேக்கன். சரிப்பா, பொறுத்து வா, ஒன்றும் அவசரம் இல்லை, பொறுமையா நீ பார்த்துட்டு வா பாஷா, நீ எல்லாரையும் முடிச்சிடுவேன்னு தெரியும், அதனால வச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி பும்ராவை பதுக்கி வச்சே சேஃபாக எப்போ கொண்டு வரணும் தெரிஞ்சு கொண்டு வரது தான் ரைட்டான டிசிஷன். பதறதுக்கு ஒன்றும் இல்லை, வரும் முன் காப்போம், அவரை நல்லா ப்ரொடெக்ட் பண்ணலாம்னு சொல்லி பண்ணியிருக்காங்க. ரோஹித் கூட அதை பற்றி சொல்லியிருக்காரு. ஸோ என்னதான் அவர் வர அந்த கம்பேக் கொஞ்சம் டிலே ஆயிருந்தாலும் ஒரு நல்ல காரணத்துக்காக தான் டிலே ஆயிருக்கு. ஸோ அதுலேயும் நம்ம ஃபிங்கர்ஸ் கிராஸ்டோட லெட்ஸ் கீப் வாட்சிங் ஆன் தட். அண்ட் நெக்ஸ்ட் நான் பேச போகிற பாயிண்ட், நான் ராகுல் திரிபாதி பற்றி சொல்லிட்டேன். வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் சினாரியோஸ் நம்மளும் இருக்கோம்ல, அவ்வளோ ஈஸி இல்லை சொல்கிறதுக்கு. வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல், அதில் வந்து போன தடவையும் இதே மாதிரி சினாரியோஸ் தான் இருந்தது. நம்ம இந்தியா இங்கிலாந்து ஹோம் சீரிஸ் ஆடும் போதும் இந்த தடவையும் சினாரியோஸ் அதே மாதிரி தான் இருக்குது. பட் நிறையா பிளென்டி ஆஃப் அதர் ஆப்ஷன்ஸ் ஆர் ஆல்சோ ஆன் த டேபிள். இதுவும் அகேன் ஐபிஎல் முடிஞ்சு 5 நாளோ 8 நாள்லையும் இந்த ஃபைனல் நடக்க போகுது. ஸோ அதுக்கப்புறமா போகலாம், அதுக்கு அந்த நேரம் வரும்போது அதை பற்றி பேசலாம். பட் இன்றைக்கி நான் அதை பற்றி பேசணும்னா, யாரா போகிறாங்க ஃபைனலுக்கு? ஆஸ்திரேலியா ஆல்மோஸ்ட் தேர், ஆல் பட் ஷுவர் டு பி தேர். பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபி இந்தியாவை அவங்க எதிர்கொள்கிறதுக்கு முன்னாடியே ஃபைனலில் துண்டை போட்டு தான் வந்திருக்காங்க, சீட்டு போட்டு தான் வந்திருக்காங்க. ஓவலில் தான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முன்னாடி எங்கள் அப்பா சொல்லுவார், சேப்பாக்கில் டெஸ்ட் மேட்ச் பார்க்கணும்னா காலைல 4:30 மணிக்கெலாம் போயிட்டு துண்டு போட்டுருவாங்க அந்த கேலரியில். ஏன்னா யாராவது வந்துருவாங்க உட்காந்துருவாங்க அப்படிங்கிறத துண்டு போட்டுருவாங்க. மாதிரி ஆஸ்திரேலியா வர வழியில் ஆல்ரெடி போய் போட்டு திரும்பி ஊருக்கு போயிருக்காங்க, வருவாங்க இப்போ இந்தியாவுக்கு பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபிக்கு. அப்போ ஆஸ்திரேலியா குவாலிஃபைடா அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. ஆல் பட் இல்லை, பட் ஆல்மோஸ்ட் குவாலிஃபைடு. அதாவது என்ன நடக்கணும்னா, ஆஸ்திரேலியா குவாலிஃபை ஆகாமல் இருக்கிறதுக்கு ஸ்ரீலங்கா நியூசிலாண்டுக்கு போய் நியூசிலாண்டை 2-0 அடிக்கணும். அதுக்கப்புறமா ஆஸ்திரேலியா இந்தியாவோட 4-0 தோக்கணும். அதுக்கப்புறம் வேண்டாம், இது 2 நடந்தால் ஆஸ்திரேலியா வெளில போயிடலாம். இல்லாட்டி ஆஸ்திரேலியா பெனால்ட்டி மூலமாக ஓவர் ரேட் கம்மியாக போட்டு பாயிண்ட்ஸ் கொடுக்கணும். இது 2மே நடக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டம் அப்படின்னா, ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுப்பேன், பொலிட்டிக்கலாக மாட்டிப்பேங்கிறதுனால அந்த எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்கல. இது 2மே நடக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு மற்ற சினாரியோஸை பற்றி பேசலாம். அப்போ இந்தியா அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. இந்தியாவுக்கு ஒரு நல்ல சான்ஸ் இருக்குது. மார்க் மை வேர்ட்ஸ், தே ஹேவ் அ டீசென்ட் சான்ஸ். ஹோமில் விளையாடுறோம், ஆஸ்திரேலியாவோட விளையாடுறோம். கடந்த ஒரு 4 டெஸ்ட் சீரீஸில் ஆஸ்திரேலியாவோட நல்லாவே விளையாடி வந்திருக்கோம். ஆனால் நம்ம கொஞ்சம் கட் பண்ணி அப்படியே 2016-17 பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபி லாஸ்ட் டைம் அவங்க வந்தபோது பார்த்தோம்னா, இந்த மேட் ரென்ஷா எடுத்துன்னு வந்தாங்க, ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் ஸ்டீவன் ஓகீஃப் எடுத்துன்னு வந்தாங்க. அதே ப்ளூ பிரிண்ட் ஃபாலோ பண்ணுறாங்க. ஆஷ்டன் எடுத்துன்னு வராங்க, திருப்பி மேட் ரென்ஷா எடுத்துன்னு வராங்க, உஸ்மான் கவாஜா குட் ஃபார்ம் எடுத்துகிட்டு வராங்க, ஸ்பின்னிங் ஆல்ரவுண்டர்ஸோடு வராங்க, அது ஆஷ்டன் அகேன். எல்லா பேசஸையும் கவர் பண்ணி ஆஸ்திரேலியா இங்கிலாந்து 2 டீமுமே செம்ம ப்ரிப்பரேஷனோட வருவாங்க. லாஸ்ட் டைம் இங்கிலாந்து இங்கே வரும்போது ஸ்ரீலங்காவில் டெஸ்ட் சீரிஸ் ஆட்டு தான் இங்கேயே வந்தாங்க.
ஆஸ்திரேலியா எப்படியும் துபாய், அபுதாபி அங்கெல்லாம் போய் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு சப்கான்டினென்ட் கண்டிஷன்ஸுக்கு அடாப்ட் ஆகிட்டு கண்டிப்பாக வருவாங்க. வி கேன் எக்ஸ்பெக்ட் அன் எக்ஸ்ட்ராடினரி டெஸ்ட் சீரீஸ். பிகாஸ் என்னதான் இருந்தாலும் இந்தியா வந்து கொஞ்சம் ரிஷப் பண்ட் அவர் ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டராக இருப்பார். ரிஷப் பண்ட் இல்லைங்கிறது வந்து ஆஸ்திரேலியாவுக்கு குதூகலமாக இருக்கும். இந்தியாவுக்கு ஒரு பெரிய முதுகு எலும்பு வந்து ஒரு லைட்டாக அப்படி நவுந்த மாதிரி ஸ்பேஸ் நவுந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். ஏன்னா அவர் நம்பர் 5 டெஸ்ட் டீமில் ஒரு முதுகு எலும்பாக இருந்து வந்திருக்காரு. ஆஸ்திரேலியாவுக்கு தான் இந்த ஃப்ளஷ்ஷாக இருந்திருக்காரு. ஸோ அது வந்து ஆஸ்திரேலியா வரும்போதே ஓகே அவர் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரீத் ஈஸி. நான் ஜெனுவினாக ஒரு இந்தியன் கிரிக்கெட் பிளேயராக அந்த டீமில் உட்காந்து டக் அவுட்லேருந்து மேட்ச் பார்க்கும்போது ஐயோ ரிஷப் பண்ட் இல்லையே அப்படின்னு டெஃபினட்டாக ஃபீல் பண்ணுவேன். பட் ஐம் ஷுர் ஒரு ஸ்ரீகர் பரத் இருக்காரு, இஷான் கிஷன் வருவாங்க அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிறாங்க. யார் வர போகிறாங்கன்னு எனக்கு தெரியாது. பட் யார் வந்தாலும் அவங்க டெஃபினட்டாக ஃபஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட்டில் 2 பேர் எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ ஐம் ஷுர் தில் புட் தேர் பெஸ்ட் ஃபுட் ஃபார்வர்ட். பட் டெஸ்ட் கிரிக்கெட்டில் ஆல்வேஸ் அந்த ஃபார்ம், அந்த ஒரு ப்ரெசன்ஸ், ஆல் தீஸ் திங்ஸ் மேட்டர். ஸோ இந்தியாவோட சினாரியோஸ் எப்படியா இருக்குது? இந்தியா வந்து 3-1 ஆஸ்திரேலியாவோட ஜெயிக்கணும், இல்லை 4-0 ஜெயிக்கலாம், இல்லை 2-2 கூட ட்ரா பண்ணலாம். 3-1 ஜெயிச்சிட்டாங்க இந்தியா அப்படின்னா இந்தியா அண்ட் ஆஸ்திரேலியா ஃபைனல் ஆல் பட் லைக்லி நடக்கும் ஓவல் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். 2-2 ட்ரா ஆயிடுச்சுன்னா ஒரு சில விஷயங்கள் நம்ம பக்கம் போகணும். அகைன் ஸ்ரீலங்கா நியூசிலாண்டில் போய் நியூசிலாண்டை அடிக்கணும். இதுதான் அது வந்து கொஞ்சம் கடினமான விஷயம். நியூசிலாந்து நிறைய தடவை போயிருக்கேன், அவ்வளோ ஈஸியாக இருக்காது. ஃபார் ஆல் ஸ்ரீலங்கன் ஃபேன்ஸ் யாரும் தப்பாலாம் நான் எதுவும் சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க. இட் இஸ் நாட் ஈஸி. இட்ஸ் நாட் ஈஸி ட்ராவலிங் டு நியூசிலாண்ட் அண்ட் பீட்டிங் நியூசிலாண்ட் அட் ஹோம். இவ்வளோ நீங்கள் அப்படியே ஃப்ளைட்டில் மேலே போகும்போதே கீழே பார்த்துட்டே இருப்பீங்க. கால்ஃப் கோர்ஸ்ன்னு நினைப்பீங்க. இல்லை, அதுதான் அந்த ஒரு பிச்சு. அண்ட் அவங்களுக்கு அந்த பிச்சில் அவங்க போட்டால் ஸ்விங் ஆகும், நம்ம போட்டால் அவ்வளோவா ஸ்விங் ஆகாது. அது எப்படின்னு தெரியல. பட் நெவர் த லெஸ் லாஸ்ட் டைம் பங்களாதேஷ் போய் நியூசிலாண்டை பிறந்தாங்க ஒரு டெஸ்ட்டில். ஸோ யூ நெவர் ரியலி நோ கேம் இஸ் திஸ் கிரிக்கெட் இஸ் அ கேம் ஆஃப் க்ளோரியஸ் அன்சர்டனிட்டிஸ் அப்படின்னு எல்லாரும் சொல்கிற மாதிரி நானும் அதோட முடிச்சுக்கிறேன். க்ளோரியஸ் கேம் ஆஃப் அன்சர்டனிட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஸ்ரீலங்காவுக்கு வாய்ப்பு இருக்கா? கன்ஃபார்மாக இருக்குது. ஸ்ரீலங்கா வந்து 2-0 நியூசிலாண்டு அடிக்கணும். அடித்தாங்கன்னா அவங்களுக்கு செம சான்ஸ் இருக்குது. ஏன்னா ஆல்ரெடி டிஸ்க்ளைமர் போட்டாலும் இந்த இடத்துல அவங்க 2-0 அடிச்சாங்கன்னா ஸ்ரீலங்கா குவாலிஃபை ஆகிறதுக்கு சரியான சான்ஸ் இருக்குது. சரி, அப்போ சவுத் ஆஃப்ரிக்கா அப்படி நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. அவங்களும் இந்த டெஸ்ட் சீரிஸ் முன்னாடி ஆஸ்திரேலியாவோட இப்போ பாவம் 2-0 தோத்துட்டாங்க. சிட்னியில் லாஸ்ட் டெஸ்ட் ட்ரா பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு செம்ம சான்ஸ் இருந்தது. ஏன்னா எல்லாம் என்ன சொன்னாங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கா வேற மாதிரி போலிங் அட்டாக்கு. இன்ஃபேக்ட் நானே சொன்னேன் அவங்க வேற மாதிரி போலிங் அட்டாக்னு. அவங்க வேற மாதிரி போலிங் அட்டாக் தான். ஆனால் அவங்க பேட்டிங் வந்து தே குடன்ட் போஸ்ட் இனஃப் ஸ்கோர்ஸ். ஆஸ்திரேலியாவில் நீங்கள் நல்லா பண்ணணும்னா மினிமம் 400லேருந்து 450 அடிக்கணும் பேட்டிங் ஆடும்போது. அது அவங்களால பண்ண முடியல. இந்த 2-0 லாஸ் ஆனதுனால அவங்க இப்போ ஊருக்கு போய் ஆட வேண்டிய 2 டெஸ்ட், அதாவது இந்த டெஸ்ட் சைக்கிளில் இன்னும் 3 டெஸ்ட் சீரிஸ் தான் இருக்குது ஃபைனல் போகிறதுக்கு முன்னாடி. அதில் ஒன்று இந்தியா ஆஸ்திரேலியா, இன்னும் ஸ்ரீலங்கா நியூசிலாந்து, இன்னொன்று வந்து வெஸ்ட் இண்டீஸ் மற்றும் சவுத் ஆஃப்ரிக்கா. சவுத் ஆஃப்ரிக்கா வந்து வெஸ்ட் இண்டீஸை 2-0 பிறந்துட்டாங்கன்னா அவங்க மற்ற ரிசல்ட்ஸ்க்காக வெயிட் பண்ணணும். இந்தியா வந்து 1-1 ஆஸ்திரேலியாவோட ட்ரா பண்ணி 21 பாயிண்ட்ஸுக்கு கம்மியாக எடுக்கணும். அப்படின்னா 1-1 பண்ணி 2 டெஸ்ட் ட்ரா பண்ணாங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கா அந்த 2 டெஸ்ட்டையும் ஜெயிச்சுட்டு ஸ்ரீலங்கா ஒரு டெஸ்ட்டில் நியூசிலாண்டு அடிச்சு, நியூசிலாந்து ஸ்ரீலங்கா ஒரு டெஸ்ட்டில் அடிச்சா சவுத் ஆஃப்ரிக்கா ஷுவராக குவாலிஃபை ஆகிறாங்க. இதுதான் அவங்களோட சினாரியோஸ். த கேம் இஸ் அகேன் திஸ் இஸ் அ கேம் ஆஃப் க்ளோரியஸ் அன்சர்டனிட்டிஸ் அப்படிங்கிற விதத்தை சொல்கிறேன். இட் லுக்ஸ் ஆஸ்திரேலியா இஸ் தேர். அவங்க ஃபைனலுக்கு துண்டு போட்டாங்க. இந்தியாவால் முடியுமா முடியாதா அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் மற்ற டீம்ஸோட சான்சஸ். இட் இஸ் கோயிங் டு பி a great test series. ஏன்னா நமக்கும் வந்து ஒரு டீம் இன் டிரான்சிஷன். பங்களாதேஷில் ரீசெண்டாக ஒரு சேலஞ்சை சந்தித்தோம். அது வந்து நிறைய பேர் மனசில் வந்து இது எப்படி போகுது இந்த பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபி, நிறைய பேருக்கு மனசில் அந்த சந்தேகம் எழும்பியிருக்கலாம். நெவர் த லெஸ் வி ஆர் அ குவாலிட்டி சைட். ஜடேஜாவோட கம்பேக் இருக்குது. அக்சர் சூப்பராக பண்ணிட்டு இருக்காரு. ரோஹித் சர்மா திரும்பி வருவார். பும்ரா கூட டெஸ்ட் சீரிஸ்க்கு திரும்பி வருவாருன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் இந்த நியூஸுக்கு அப்புறம் மேபி நாட், வேர்ல்டு கப்பு தான் மெயின் அப்படிங்கிறதுனால அவர் வராமல் இருக்கலாம். ஹவர் ஷமி திரும்பி வருவார். ஷமி ஒரு குவாலிட்டி பவுலர். அதே மாதிரி இந்தியன் பேட்டிங் ஸ்டாக்ஸ் டீசெண்டாக அட் ஹோம் பண்ணியிருக்கு. ஸோ வந்து இட் வில் பி a great test series. எந்த பக்கம் எப்படி என்ன ஸ்கோர் லைன் அதெல்லாம் வந்து கமிட் பண்ண முடியாது, யாருமே சொல்ல முடியாது. அதெல்லாம் இட் வில் பி a brave call, but it's going to be a great test series and you guys stay tuned for it. ஸோ இதுதான் வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப்போட சினாரியோஸ். நீங்கள் எந்த 2 டீம் ஃபைனல் ஓவரில் சந்திக்க போகுது அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை காமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நான் முன்னாடி சொல்லியிருந்தேன் காமெண்ட் செக்ஷனில் யாராவது நல்ல கமெண்ட் போட்டிங்கன்னா டெஃபினட்டாக சொல்லுவேன் அப்படின்னு. ரொம்ப பெர்டினன்ட் கமெண்ட் ஒன்று வந்தது. அவர் பேர் ராம் சுப்ரமணியன் நினைக்கிறேன். ராம்னு வச்சுக்கலாமே இப்போதைக்கு. ஒரு வேளை தப்பாக சொல்லியிருந்தா மன்னிச்சிருங்க. ஆனால் கமெண்ட் வந்து பயங்கர இம்பாக்ட்ஃபுல்லாக இருந்தது. நான் பவர் பிளே பேட்டிங் இண்டெக்ஸை பற்றி சொல்கிற மாதிரியே போலிங் இண்டெக்ஸ், டிஃபென்சிவ் இண்டெக்ஸை பற்றி சொல்லியிருந்தேன். அதில் அவர் சொன்னார், பிரதர் நீங்கள் சொன்னது செம்ம பாயிண்ட்டு. அதே மாதிரி நிறைய தடவை நான் யோசிப்பேன், T20 கிரிக்கெட்டில் என்னவோ நம்ம கன்சியூம் பண்ணுற விதமே தப்புங்க. கேமை விக்கெட்ஸு ரன்ஸுன்னு பற்றி பேசிகிட்டு இருக்கோம், ரெண்டுமே வேஸ்ட்டு. ஒருத்தர் வந்து 2 பால் போகிறாரு, அப்புறமா தூக்கி போட்டு ஒரு 6 கொடுக்குறாரு. அது வந்து டெஃபினட்டாக வந்து மேட்சோட ரிசல்ட்டை கவுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் போலிங் டிஃபென்சிவ் இண்டெக்ஸை பற்றி சொல்கிறதுக்கு நான் வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருக்கேன். அதை பற்றி என்ன கருத்து எனக்கும் நிறைய ஸ்ட்ராங்காகவே இருந்து வந்துட்டு இருக்கு பல வருஷமாக. ஆனால் இதை பற்றி ஏன்டா எவனுமே பேச மாட்டீங்க? அந்த கேமை பார்த்துக்கிட்டே எத்தனையோ பேர் பேசுகிறீங்களே, திஸ் ஹேப்பன் தட் ஹேப்பன், யாருமே இந்த மாதிரி கன்சியூம் பண்ண மாட்டீங்களே கேமை.
பொதுவாக ஆடியன்ஸுக்கும் ஒரு சரியான வகையில் கேமை போய் சேர்க்க மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு காமெண்ட்டை, ஒருவேளை உங்கள் பேர் ராம் இல்லை அப்படின்னா நீங்களே உங்கள் கையை தூக்கி கிளைம் பண்ணுங்கள் காமெண்ட் செக்ஷனில். அதை நான் டெஃபினட்டாக திருத்திக்கிறேன். இதில் ராம் தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். அண்ட் இன்னும் ஒரு செம்ம ரிக்வெஸ்ட்டுங்க, தலையோட படம் துணிவு வருது, தளபதியோட படம் வாரிசு வருது, அது ரெண்டுத்தையும் நம்ம தேட்டரில் போய் பார்த்து டெஃபினட்டாக என்ஜாய் பண்ணலாம். காமெண்ட் செக்ஷனை வந்து விட்டுருங்களேன், எல்லாரும் வந்து அதை காலி பண்ணிவிடுங்க. படம் முடிஞ்சதுக்கு அப்புறமா படத்தை பற்றி நான் சொல்கிறேன், பார்த்ததுக்கு அப்புறமா அப்போ நம்ம போட்டி போட்டுக்கலாம் தலையா தளபதியான்னு. சரி, அடுத்த சினாரியோ சும்மா ஒரு டச்சப்பு. நம்ம SA20 பற்றி பேசுறதுக்கு முன்னாடி நியூசிலாந்து வர்சஸ் பாகிஸ்தான் ஒரு சம டெஸ்ட் சீரிஸ், ரெண்டுமே ட்ரா ஆயிடுச்சு. அது ரெண்டுமே ட்ரா ஆனதாலும் ஒரு எக்ஸிலரேட்டிங் அவுட்ஸ்டாண்டிங் ட்ரா செகண்ட் டெஸ்ட் மேட்ச்சு. அந்த செகண்ட் டெஸ்ட் மேட்ச்சில் என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்ஃப்ராஸ் அகமடோட ஹோம் ரன் முகமது ரிஸ்வான் லாக் பண்ணிட்டாருங்க அந்த கீப்பர் ஸ்லாட். ஹவர் சர்ஃப்ராஸ் அகமட் ரொம்ப நாளாகவே நல்லா பண்ணிட்டு வந்துருக்காரு டெஸ்ட் மேட்ச்சில். அவர் கேப்டனாலாம் இருந்தார். அவருக்கு திருப்பி ஒரு சான்ஸ் கொடுத்தாங்க, முகமது ரிஸ்வான் நல்லா பர்ஃபார்ம் பண்ணல அப்படின்னு. வேற மாதிரிங்க பேட்டிங் சரியான இன்டென்டோட ஆனாரு. ஸ்வீப்பு கீப்புன்னு இந்த பக்கம் ஆடி ஆல்மோஸ்ட் இந்த மேட்சை ஜெயிக்கிற சுச்சுவேஷனுக்கு எடுத்துகிட்டு போயிட்டாரு. இன்னும் 15 ரன்னே தான் தேவைப்பட்டுச்சு. பேட் லைட் 3 ஓவர் இருந்துச்சு. பேட் லைட்டில் பாகிஸ்தான் ஒரு விக்கெட் தான் இருந்தது. பாகிஸ்தான் நியூசிலாந்து மேட்ச் திருப்பி ட்ராவில் முடிஞ்சிச்சு. பட் சரியான டெஸ்ட் சீரிஸ். இதில் கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்னன்னா, சோடி அவர் ஜென்ரலாக டெஸ்ட் மேட்ச் ஆடாமல் நிறைய T20 ஆடினார். பட் ரொம்ப ஒரு மெச்சோர் லெக் ஸ்பின் பர்ஃபார்மன்ஸை கொடுத்தாரு. நிறைய பேர் சொல்லுவாங்க ஸ்பின்னர்ஸ் மெச்சோர் லேட் அப்படின்னு. அவர் வயசாக அவரும் அதே மாதிரியே நம்ம பட ரஜினி மாதிரியே ஸ்பின்னராக நல்லா குரூமாய் வரான்னு நினைக்கிறேன். ரொம்ப நல்லா போட்டார். ஒரு சரியான ஃப்ளிப்பர் கொண்டு வந்தார். நல்ல ரெவ்ஸு, பாலை நல்ல ஏரியாஸில் லேண்ட் பண்ணார். பார்க்க நல்லா அது நியூசிலாந்து லுக் லைக் குட் ஸ்பின் அட்டாக். எஜாஸ் பட்டேல், அப்புறம் மைக்கேல் பிரேஸ்வெல் எல்லாருமே ரொம்ப நல்லா போட்டாங்க. அண்ட் ஆன் த அதர் ஹேண்ட் கேன் வில்லியம்சன் கேப்டன்சி விட்டாரு. நம்ம பேசணும், ஈஸியாக என்ன பண்ணியிருக்கலாம் நியூசிலாண்டு. கேன் வில்லியம்சன் இல்லை, டாம் லேத்தாம் கமான் அப்படின்னு கொடுத்துருக்கலாம் கேப்டன்சியை. என்ன சொன்னாங்க, வெயிட் அப்படின்னு சொல்லிட்டு டிம் சவுதிக்கு ஹேண்ட் பண்ணிட்டாங்க கேப்டன்சியை. இது இந்த டிம் சவுதிக்கு கேப்டன்சி ஹேண்ட் பண்ணது லாஸ்ட் 1 இயர்ல 3 ஃபாஸ்ட் bowling டெஸ்ட் கேப்டன்ஸ், அதாவது bowling கேப்டன்ஸ் 3 பேர் உலக கிரிக்கெட்ல இன்னைக்கு இருக்காங்க. பேட் கமின்ஸ், சவுதி மற்றும் ஜஸ்பிரீத் பும்ரா. அவர் அந்த 1 டெஸ்ட் தான் லீட் பண்ணாரு. ஹவர் 3 பேர் bowling கேப்டன்ஸ் வந்திருக்காங்க, which is a very very welcome sign. நான் ஒரு bowler தரப்புல சொல்றேன். சரி, நெக்ஸ்ட் நம்ம போயிடலாம். SA20 பேர்ல வச்சாண்டா ட்விஸ்ட் அப்படிங்கிற மாதிரி. SA20 அவங்க T20 வைக்கல, பிக் பேஷ்ல பிக் பேஷ் லீக்னு வச்சாங்க. The 100 அப்படிங்கிற அந்த இது மாதிரி வச்சாங்கப்பா. அங்கேயும் அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்டாக வச்சாங்க. பட் இவங்க டீயும் சேர்க்கல, கிரிக்கெட்டும் சேர்க்கல, லீகும் சேர்க்கல. SA20 யாரோ பொதுவாக அப்படி ஹோர்டிங்கோ இல்லை போஸ்டர்லையோ பார்த்தோன்னா SA20 அப்படின்ன உடனே சரி ஏதோ கொடுக்க போகிறாங்க போல இருக்கு அப்படின்னு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் நேமில் வச்சான் ட்விஸ்ட் அப்படிங்கிற மாதிரி வச்சிருக்காங்க. எனிவே, சவுத் ஆஃப்ரிக்காவில் இந்த லீக் நடக்க போது நமக்கு எல்லாரும் தெரிஞ்சது தான். 6 டீம் கொண்ட இந்த லீக் டீம்ஸை பற்றி லாஸ்ட் டைமே ப்ரிவியூ பண்ணியிருக்கேன். இந்த 6 டீம் எல்லா டீமும் என்ன பண்ணுது, இன்னொரு டீமை 2 வாட்டி ஆடுது ஹோம் அண்ட் அவே ஃபார்மேட்டில். IPL எப்படி நடக்குதோ அதே மாதிரி தான். ஸோ ஒரு டீமுக்கு 10 மேட்ச் வரும். மொத்தமாக இந்த டோர்னமெண்ட்டில் 33 மேட்ச். இந்த பிளே ஆஃப் கான்செப்ட் கிடையாது, செமிஃபைனல் ஃபைனலோட போகிறாங்க. ஸோ அதுதான் இந்த டோர்னமெண்ட்டோட பேசிக் விஷயம். இதில் எந்தெந்த டீம்ஸ் எப்படி ஸ்டாக் ஆயிருக்கு அப்படிங்கிறதுக்கு முன்னாடி ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பாயிண்ட் ஒன்று நான் கவனிச்சேன். ஃபிர்டோஸ் முண்டா ஒரு பியூட்டிஃபுல்லாக ஒரு பீஸ் எழுதியிருக்காங்க. என்ன எழுதியிருக்காங்கன்னா, சவுத் ஆஃப்ரிக்காவில் 2022 200 நாள் பவர் கட்டான். 200 நாள் பவர் கட் ஆகிருக்கு. 2023 இன்னும் மோசமாக இருக்குன்னு எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ 6 வென்யூலையும் ஜெனரேட்டர், இன்வெர்டர் எல்லாத்தையும் இல்லாமல் நீங்கள் மேட்சே நடத்த முடியாது. டீசல், பெட்ரோல் எல்லாம் கொண்டு வந்துருங்க அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது படிக்கிறதுக்கு. இன்றைக்கி எவ்வளோ பேர் கிளைமேட் கிரைசிஸ், உலகத்தில் இருக்கிற எத்தனையோ கஷ்ட நஷ்டங்களை சொல்கிறோம். அவங்களோட எக்கனாமிக் கிரைசிஸை பற்றி இது ஒரு எடுத்துக்காட்டாக இருக்குது. ஸோ நம்ம எல்லாருமே வி ஷுட் ஆல்வேஸ் கவுண்ட் அவர் பிளெஸிங்ஸ். நமக்கு என்ன கிடைக்குதோ அதை நல்லா வேல்யூ பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறேன் இதை படித்ததுலேருந்து. அதே மாதிரி 3 டீமை பற்றி ஒரு பிரீஃபாக ஒரு ப்ரிவ்யூ. ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறது MI கேப்டவுன். சாம் கரன், லியம் லிவிங்ஸ்டன், ஜாஃப்ரா ஆர்ச்சர், ரஷீத் கான், டெவால் பிரவிஸ், ககிசோ ரபாடா, ராசி வேண்டர்துசன். போதுமா? இல்லை போதுமான்னு கேட்குறேன். இவ்வளவு போதுமா உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லோரையும் வச்சுருக்காங்க. ஃபேவரட்ஸ் டு வின் த காம்படிஷன், ஃபைனல்ஸு ஷூராக போயிடுவாங்க அப்படின்னு சொன்னாலும் கிரிக்கெட் இஸ் அ க்ளோரியஸ் கேம் ஆஃப் அன்சர்டனிட்டிஸ்ன்னு அந்த ப்ரீவியஸ் லைனை சொல்லிட்டே போகிறேன் ஒரு சேஃப்டி மெஷருக்காக. ஏன்னா பீடாக் சேலஞ்ச் பண்ணியிருக்காரு, ஜோபர்க் சூப்பர் கிங்ஸ் வச்சு செய்கிறவங்கள அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் டைம் சொன்னார். அவர் சொன்னதுலேருந்து ஹாரி ப்ரூக் இல்லை, அது ஒரு கை உடஞ்ச மாதிரி இருக்கும். ஆனாலும் அவங்க ஹோமில் அவங்க நல்ல டீம் வச்சுருக்காங்க. ரேஸில் ஃபஸ்ட்டு யார் போகிறாங்கிறது முக்கியம் இல்லை மச்சி, லாஸ்ட்டில் யார் வராங்களோ அதுதான் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு எனக்கு இப்போ கூட ஒரு சேலஞ்ச் விட்டுருக்காரு, மெசேஜ்லாம் பண்ணியிருக்காரு. ஸோ MI கேப்டவுன் இந்த மாதிரி ஒரு டீமு. நீங்கள் ரொம்ப வருஷம் முன்னாடி 2K கிட்ஸாக இருந்தால் கொஞ்சம் கஷ்டம், 90s and 80s கிட்ஸாக இருந்தால் ஷுவராக உங்களுக்கு படம் தெரிஞ்சிருக்கும். 24 ஹவர்ஸில் எல்லா ஸ்டார்ஸையும் வச்சு எடுத்த படம் ஸ்வயம்வரம். எனக்கு அதில் வர அந்த காமெடி செக்மெண்ட்காகவே ரொம்ப பிடிக்கும் அந்த படத்தை.
ஃபுல்லாகவே காமெடி தான் வச்சுக்கோங்களேன். கார்த்திக் கூட சூப்பர் ரோல்லாம் பண்ணியிருப்பாரு. அதே மாதிரி இதில் கார்த்திக் ரோல் பண்ணுறது கூட யாருன்னு தெரியல. கார்த்திக் ரோல் கூட 12th மேன் தான் பண்ண போகுது. அவ்வளோ ஸ்டார்ஸ் எம்ஐ கேப்டவுனில். ஸோ ஸ்வயம்வரம் படத்துக்கு ஈக்குவலண்ட் தான் எம்ஐ கேப்டவுன். இதை கேப்டன் பண்ண போகிறது ரஷீத் கானுங்க. ஸோ ரஷீத் கானுக்கு வந்து ஒரு அட் குளோபல் ஸ்டேஜ் அவர் நிறையா ஆப்கானிஸ்தான்லாம் பண்ணியிருக்காரு. குளோபல் லீக்ஸில் இது ஒரு சம ஆப்பர்ச்சுனிட்டியாக அவருக்கு வரும்னு நினைக்கிறேன். அண்ட் அடுத்த டீம் இவங்க ஸ்வயம்வரம் படம் அப்படிங்கிற மாதிரி வானத்தை போல படம் மாதிரி அந்த பக்கம் பால் ராயல்ஸ். எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை அப்படின்னு ஒரு டச்சை மெயின்டைன் பண்ணுற மாதிரி அவங்க சிமிலராக மில்லர் பட்லர், ஏன்னா மில்லர் பட்லர்லாம் ராஜஸ்தான் ராயல்ஸ்லேயே முன்னாடி இருந்திருக்காங்க, ஞாபகம் வச்சுக்காங்க. ஷம்சி இருந்திருக்காரு, ஸோ இங்கேயும் இருக்காரு. மில்லர் இருக்காரு, பட்லர் இருக்காரு, ஷம்சி இருக்காரு, ராய் இருக்காரு, இங்கிடி இருக்காரு, ஃபோர்ட்வின். இவங்கெல்லாம் வந்து அந்த ஒரு கிரவுண்டுக்கு சரியான ஒரு டீமாக அவங்களும் எடுத்திருக்காங்க. பேலன்ஸ் சூப்பராக இருக்கு. எவான் ஜோன்ஸ் அப்படின்னு ஒரு ஆல்ரவுண்டர். மார்க் மை வேர்ட்ஸ், ஐபிஎல் ஆக்ஷனில் பின்னி பெடல் எடுப்பார். அவர் ஒரு சம டேலண்ட் அப்படிங்கிற மாதிரி பீடாகவே சொல்லியிருந்தாரு. ஒரு வீடியோ ஒன்று ஒரு ரவுண்ட்ஸ் பண்ணியிருந்தது. அவர் கூரையை விட்டு அடிச்சு, கிரவுண்டை விட்டு அடிச்சு பக்கத்து பி கிரவுண்டை கிளியர் ஆயிடுச்சு. எங்கே வாண்டரஸில், அதாவது ஜேஎஸ்கே விளாட போகிறாங்க இல்லையா, ஜோபர்க் சூப்பர் கிங்ஸ், அந்த கிரவுண்டில் எவான் ஜோன்ஸ் அடித்த பால் பக்கத்து கிரவுண்டையும் தாண்டி போய் விழுந்துச்சு. அந்த வீடியோலாம் இருக்குது. அவரை வாட்ச் அவுட் ஃபார் ஹிம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ பால் ராயல்ஸும் கொஞ்சம் பேலன்ஸ்டாக இருக்குது டீமு. அடுத்த டீம் நம்ம பார்க்க போகிறது ஜேஎஸ்கே. பீடாக் இருந்தால் லைட்டாக எடுத்துக்க முடியாது, ஜேஎஸ்கே நம்ம லைட்டாக எடுத்துக்க முடியாது. ஹாரி புரூக்கே இல்லைனா கூட அவங்க டீம் ஸ்டில் செம பேலன்ஸ்டாக இருக்குது. ஃபாஃப், மலான் அண்ட் ரீசா ஹென்ட்ரிக்ஸ் இவங்க அவங்களோட டாப் 3. 3 பேரும் ஒரே நாள் ஃபெயில் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு. ஸோ அவங்க வந்து ஜோபர்க் சூப்பர் கிங்ஸ் வில் புட் டீசன்ட் ஸ்கோர்ஸ் ஆன் த போர்டு. அங்கே டிஃபெண்டிங் தான் ப்ராப்ளம் அப்படின்னு பார்க்கும்போது ஜெரால்ட் கோட்ஸி ஒரு நல்ல ஃபாஸ்ட் பவுலர் எடுத்து வச்சிருக்காங்க. ஹெவி பால்ஸ் போடுவார். அதே மாதிரி பேர் ஆள் இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப பெருசாக தெரியலனாலும் ஆரான் ஃபங்கீஸோ எடுத்து வச்சிருக்காங்க. வாட்ச் அவுட் ஃபார் ஹிம். அவருக்கு சரியான ரெக்கார்டு T20s. அதே மாதிரி இப்போ ராஜஸ்தான் ராயல்ஸ்லேயும் எடுத்திருக்கோம். அவங்களும் அங்கே பிட்டிங்க்கு போனாங்க. டானவன் ஃபெரேரா. பீடாக் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு காலத்தில் வேணா இவர் எங்கேயாவது பேங்க்ல வேலை பார்த்துருக்கலாம், ஆனால் இந்த டோர்னமெண்ட் மூலமாக ஜோபர்க் சூப்பர் கிங்ஸ் யாரு, டானவன் ஃபெரேரா யாரு அப்படின்னு காட்டுவாண்டா உலகத்துக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ இவங்க மேலே தான் ஜோபர்க் சூப்பர் கிங்ஸோட என்டையர் டோர்னமெண்ட்டோட ஒரு அவங்களோட ஃபார்ச்சூன்ஸே இருக்குது. ஸோ எம்ஐ கேப்டவுன், ஸ்வயம்வரம் அவங்க வந்து ஃபைனல்ஸ் ஜெயிக்கலைன்னா ஆச்சரியம். பட் இந்த 2 டீம் ஓகேயா இருக்குது. அதே மாதிரி நம்மளோட கேஷவ் மகாராஜோட டீம், குவிண்டன் டிகாக்கோட டீம், கேஷவ் மகாராஜா அங்கே தான் ஆடுறாரு. டர்பன் சூப்பர் ஜெயின்ஸ் அவங்களும் குவாலிஃபை ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ஹையாக இருக்குது. நெவர்தலெஸ் கிரிக்கெட் இஸ் அ க்ளோரியஸ் கேம் ஆஃப் அன்சர்டனிட்டிஸ். சரி, இப்போ எந்தெந்த டீமுக்கு யார் யார் கேப்டன் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் டர்பன் சூப்பர் ஜெயின்ஸுக்கு வந்து குவிண்டன் டிகாக், அப்புறம் பால் ராயல்ஸுக்கு டேவிட் மில்லர், சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் ஈஸ்டர்ன் கேப் சன்ரைசர்ஸ் எய்டன் மார்க்ரம், தப்பாக சொல்ல, எய்டன் மார்க்ரம் தான் ஈஸ்டர்ன் கேப் சன்ரைசர்ஸுக்கு கேப்டன். அப்போது சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்துக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. சரி, பிரிட்டோரியா கேபிட்டல்ஸ்க்கு வெயின் பானலை கேப்டன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஜோபர்க் சூப்பர் கிங்ஸுக்கு சொல்லலை, நீங்களே கெஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் எம்ஐ கேப்டவுனுக்கு வந்து ரஷீத் கான், முன்னாடியே சொன்ன மாதிரி. ஜோபர்க் சூப்பர் கிங்ஸுக்கு உங்களுக்கு வேணா கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் போடுங்க யாருன்னு சொல்லிட்டு. ஒருவேளை ரீசா ஹென்ட்ரிக்ஸோ இல்லை ஃபாஃப் டுப்ளஸியோ யானமன் மலானோ இருக்கலாம், இல்லை பீடாகாவே கூட இருக்கலாம். நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஸோ தட் பிரிங்ஸ் அ ரேப் ஆன் டுடேஸ் எபிசோட் ஆஃப் அரௌண்ட் த வேர்ல்ட் ஆஃப் கிரிக்கெட். வேறு ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா சொல்லுங்கள். அந்த கமெண்ட் செக்ஷன் ஒருவேளை ராம் இல்லை வேறு ஏதாவது பேர்னா அதையும் கிளைம் பண்ணிக்கோங்க. துணிவா பாரிசா அப்படிங்கிறத படத்தை பார்த்தோன்னே நம்ம அடிச்சுக்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங்.